நான் இன்னும் ரொம்ப நீடிச்சு பேச விரும்பலை. ஆனால் இன்னைக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. அதனால் அரசியல் பேசியே தீர்வேன். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு லேசி சிட்டிசன் நம்ம தான் அப்படின்னு காட்டக்கூடாதுங்க. கைத்தட்டுறோம், விறுவிறுப்பாக பேசுகிற பாண்டேயை பற்றி நல்லா உன்னதமாக பேசிக்கிறோம். ஆஹா, இந்த மாதிரி தான் இருக்கணும், ஜேர்னலிஸ்ட்டு சோ ஐயா மாதிரி இருக்கார் இவர். இதெல்லாம் சரி. அன்னைக்கு எங்கே ஊருக்கு போகலான்னு பிளான் பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்தோட? ஓட்டு போட போவீங்களா? க்ரௌட் க்யூவில் நிற்பீங்களா? ஓட்டு போடுவீங்களா? உங்களோட ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போவீங்களா? போதைப் பொருளுக்கு இங்கே தான் பெரிய இடம்ன்ற அந்த திராவிட ஆட்சி நடக்கும் தமிழகத்தில் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்களோட இருக்கக்கூடிய 10 பேர்கிட்ட போய் நீங்கள் ஒரு நிமிஷம், நான் அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். கட்சி தொண்டர்கள் தான் ஒவ்வொரு கையில் இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துகிட்டு போய் மோடி ஐயா அதெல்லாம் பண்ணார் 10 வருஷத்துக்கு, நீங்கள் கமலம் பார்த்து தாமரைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒவ்வொரு கட்சியும் போகும். தினகரன் ஐயா கட்சி போகும், வாசன் ஐயா கட்சி போகும், எல்லாரும் போவாங்க. ஆனால் நான் நம்ம நாட்டு ஜனநாயகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம நாடு இன்னும் 25 வருஷத்துக்குள்ள நல்ல ஒரு டெவலப்டு வல்லரசாக மாறணுன்ற இந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி, நீங்களும் சரி, எல்லாரும் சரி, பெண் ஆண் எல்லாரும், ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் யாராலும் நெக்ஸ்ட் 25 இயர்ஸில் நம்ம எடுத்துட்டு வரக்கூடிய ஆட்சிகள் தான் இந்த நாட்டை வல்லரசாக்கும். இதில் நம்ம ஆசைப்பட்டுக்கிட்ட 500 ரூபா கொடுத்துட்டான், பிரியாணி பொட்டலம் கொடுத்தான், 6 பாட்டில் கொடுத்துட்டான், நம்ம வேற யாருக்காவது போட்டோம்னா வல்லரசு இல்லை புல்லரசாக இருப்போம். நம்ம இங்கே இது யாரையோ நம்ம சொல்லிக்கிட்டு ஐயோ அந்த கட்சியா என்னங்க இப்படி அவங்க ஆட்சியில் இப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. அந்த லேசி சிட்டிசன் வாய்க்கு வந்ததை பேசி இன்னைக்கு ஆயிடுச்சு வேலை, நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்ற அந்த தத்துவத்தில் இன்னைக்கு இருந்தோம்னா நாடு சீரழிஞ்சிடும். தயவு பண்ணி நீங்கள் யாரும், அதுவும் தமிழ்நாட்டில் இவ்வளோ உணர்ச்சியோட எல்லா விஷயத்தையும் பேசக்கூடியவங்க, ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி சண்டை போடக்கூடியவங்க, உங்கள் சண்டையெல்லாம் அந்த ரூமில் தானே, இறங்குங்க களத்தில். எந்த ஆட்சியாளர் தமிழ்நாட்டுக்கு கெட்ட பேர் வந்திருக்கோ, உன்னதமான பெரியோர்கள் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு போதைப் பொருட்களா? நம்ம டாஸ்மாகை பற்றியே இன்னும் பேசி முடிக்கல, அவங்க அது இன்னொரு சரக்கு இறக்கிட்டாங்க. இப்படியே உட்காந்து நம்ம பேசிட்டு தான் இருப்போமா? இல்லை ஒரு ரங்கராஜ் பாண்டே தான் தொண்டையை கிழிச்சு கற்றுக்கிட்டே இருக்கணுமா? நம்மளுக்கு இல்லைங்களா பொறுப்பு? தயவு பண்ணி வரக்கூடிய 25 வருஷத்துக்கு, நான் இன்னைக்கு 2024 பற்றி மாத்திரம் பேசலை, 24 வேணும், 26 வேணும், அது 29 வேணும். ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்கிறேன், ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய கட்சி, நாட்டுக்காக உழைக்கக்கூடிய கட்சி, நேர்மையான தலைவர்கள் உள்ள கட்சிக்கே ஓட்டு போடணும் நம்ம. இல்லைன்னா இந்த நாட்டை வல்லரசு ஆக்க முடியாது. இந்த மாதிரி சுரண்டி தின்னு தன்னுடைய குடும்பத்தை தான் நல்லா வாழ்விக்க முயற்சி பண்ணுற கட்சிகளால் ஒரு விதமான முன்னேற்றமும் நாட்டுக்கு இருக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாருங்கள், பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வரோம், இல்லை ஒரு சீர்திருத்தத்தை எடுத்துகிட்டு வரோம்னா அதை பார்லிமெண்ட்லேயும் எதிர்ப்போம், டேபிள் மேலே நின்றுட்டு ஆடுவோம், இல்லை மனிதநேயம்ன்றது இல்லை ஒன்றுன்றது ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே எதிர்க்கிறது. ஓட்டு போட்டு மெஜாரிட்டி ஓட்டோட வந்திருக்கிறவங்க அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொல்லிருக்கிற ஒவ்வொன்றையும் செயல்படுத்துறதுக்காக பார்லிமெண்ட்டில் முயற்சி எடுக்கிறவங்களை தடுத்து நின்று அதுக்கு எதிர்ப்பாக, அதாவது மக்களுடைய ஓட்டுக்கு எதிர்ப்பாக நின்று அங்கே பார்லிமெண்ட்லேயும் ஒரு விதமான தீர்ப்பு எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டு ரோட்டில் வந்து இங்கே வேறு விதமாகவும் பேசிட்டு இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கு, அதை மாத்திரம் இல்லை, அங்கே முடியல என்ன உடனே ஒவ்வொரு முறையும் கோர்ட்டுக்கு போகிறது, ஒவ்வொரு கேஸும் டிலே பண்ணுது, ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் ஒவ்வொரு ஸ்கீமையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 10-11 மேஜர் டிசிஷன்ஸ் எல்லாத்துலேயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுது. கவர்மெண்ட் சரியான நிர்ணயம் எடுக்கலை, நீங்கள் வாங்க கோர்ட்டு ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சொல்லுது, இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு, டிஸ்மிஸ் த கேஸ், இல்லை நீங்கள் எடுக்கிற ஸ்டெப்பு தப்பு, போங்க. இப்படியாக பார்லிமெண்ட்லேயும் தொந்தரவு பண்ணுறது, தடுக்கிறது, கோர்ட் மூலமாகவும் தடுக்கிறது, ஒவ்வொன்றையும் கேஸாக சொல்லலாம்.
நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க ஆட்சி பண்ண 10 ஆண்டுகளில் டெவலப்மெண்ட்டை விட்டுருங்க, அவங்க சொந்த டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தவங்க. நாட்டின் டெவலப்மெண்ட்டுக்கு ஒருத்தர் உழைக்கலை. அதனால் நான் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி நான் கேட்டுக்கிறேன், இந்த தேதியை நம்ம மறக்கக்கூடாது. ரங்கராஜ் பாண்டேயோட சேனலும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இன்றைக்கி வந்திருக்க அனௌன்ஸ்மெண்ட், தயவு பண்ணி இந்த தேதியை மறக்காதீங்க.